வந்து ஹேமதர்ஷன் RVPO ப்ராசஸ். RVPO ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒன் டைமில் கொடுத்துருவாங்க. அது 1920 ரூபிள்ஸ் 2000 அதுக்குள்ள வந்து இருக்கும். கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து ரிஜெக்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஆல் தி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி RVPO ப்ராசஸ். So hello guys, நான் வந்து ஹேமதர்ஷன் பேமானன். I am studying in Samara State Medical University, Russia. So today I am going to share you the information RVPO process. RVPO processனா என்ன அப்படின்னா, ஸோ 6 year வந்து டோட்டல் டெம்பரரி ரெசிடென்ட் ஸ்டடி வீசா வந்து நம்மளுக்கு ஒன் டைமில் கொடுத்துருவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்டடி வீசா வந்து இந்தியாவிலேருந்தே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து அது தேவைப்படாது. செகண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஹாலிடே வருது இல்லை, ஸோ அந்த டைமில் நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அது என்னன்னு சொல்லவா? அது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஓகேவா? PCCன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்தியா போய் தான் ஆகணும். அது நம்ம இங்கேருந்து வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ராசஸ் இருக்குது. அதை நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடணும். நம்ம இந்தியாவில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணுமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த PCCயும் நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் போயிட்டு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணிங்களோ சேம் அதே மெத்தட் தான். அது மாதிரி பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து டேட்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. ஸோ அந்த டேட்டு டைமிங்கில் போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சேம் பாஸ்போர்ட் எப்படி வந்ததோ அதே மாதிரி போஸ்ட்டில் PCCயும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். So after that what you want to do is you want to take your PCC to the Russia. Okay, ரஷ்யாவுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற டீன் ஆஃபீஸில் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த ப்ராசஸை பற்றி என்ன அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ அந்த PDF-ஆக இருக்கிறத வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் திரும்ப இந்த இமிக்ரேஷன் டீன் ஆஃபீஸில் வந்து கொடுத்துடணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 1 week டைம் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் 1 week they will ask us to come back to take the documents. அப்போ தான் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து RVPO ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் பேரில். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவாக என்ன தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து மாதிரி ரெக்கவர் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த வருஷம் வீசா கிடைக்காம கூட போயிடும். அது வந்து மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் கடைசியில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். என்னது, டீன் ஆஃபீஸில் நம்ம யூனிவர்சிட்டி டீன் ஆஃபீஸில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸோ அதை நான் சொல்கிறேன், அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா சிட்டி இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். சிட்டி இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா கோசஸ்லோகின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போகணும். RVPO ப்ராசஸ்க்கான அப்பாயின்மெண்ட் வந்து டேட்டு டைமோடு அவங்க தருவாங்க. ஸோ அதில் புக் பண்ணிவிட்டு நம்ம போகணும். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், மணியெல்லாம் பே பண்ணணும் அவசியம் இல்லை. மணி எங்கே பே பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸில் தான் நம்ம போய் பே பண்ணணும். ஸோ இப்போ புக் பண்ணிட்டோன்னா அந்த டேட்டு டைமும் கரெக்டாக நம்ம அங்கே இமிக்ரேஷன் சென்டர் போயிட்டு ATM மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணணும். அதில் வந்து RVPO ப்ராசஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் நேம், பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கிற நேமு, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் அந்த ரஷ்யாவில் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க, லைக் ஹாஸ்டல்னால் ஹாஸ்டலு, இல்லை அப்பார்ட்மெண்ட்னா அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேமெண்ட் வந்து சம்திங் லைக் 1920 ரூபிள்ஸ் 2000 அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பே பண்ணிவிட்டு அந்த செக் மெயினாக மறந்துடக்கூடாது. ஸோ செக் நம்ம கையில் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அந்த டோக்கன் சென்டரில் போயிட்டு காமிச்சிட்டு ஸோ அந்த டோக்கன் போட்ட உடனே அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு we want to go to the counter. Okay, after reaching the counter we want to submit all the documents, like அந்த டீன் ஆஃபீஸில் கொடுத்த டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த காப்பீஸு, அந்த டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். அதில் வந்து லிட்டலாக டார்க் ஷேட் கூட இருக்கக்கூடாது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்குமே அப்படி தான் ஆச்சு, டார்க் ஷேட் இருந்தனால அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிற இந்த டிஜிட்டல் இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் எடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் ஈஸியாக. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டோடு தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 2 கேட்பாங்க. சரி, நீங்கள் 2 எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா they will collect all your documents and they will check it is correct or not. ஓகே, இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து
வெரி காஷியஸ். ஓகே, பி வெரி காஷியஸ் அபவுட் தட் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட அந்த ஆர்விபிஓ ஃபார்மில் வந்து 2 ஃபார்ம் தருவாங்க. 2லேயுமே வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அந்த டேட் என்ன டேயில் அங்கே இருக்கீங்களோ, ஆஃபீஸில் இருக்கீங்களோ அந்த டேட்டை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ரஷ்யன் லோக்கல் ஃபோன் நம்பர் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். ஓகேவா, 2 ஃபார்ம்லேயும் பண்ணிடணும். ஆஃப்டர் தேட் தே வில் டெல் யூ அ டேட். அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது கவுண்டிங் டேஸ் இருக்குது, 38 டேஸ் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒர்க்கிங் டேஸில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாட்டர்டே சண்டேவை விட்டுட்டு 38 ஒர்க்கிங் டேஸ் அதுக்கப்புறம் வந்து வர சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ரெசிடெண்ட்டில் வந்து நம்மளுக்கு பார்சலாக வரும் போஸ்ட்டில். ஸோ அந்த ஃபார்மையும் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். நான் வந்து இப்போ அந்த 38 டேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு என்னோடய ஆர்விபிஓக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதோட கண்டினியூஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து தெளிவாக எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஐ வில் see that and I will tell you everything. Okay, so and now I'm gonna share you with what are all the necessary documents that is important for the RVPO process. Okay, so first வந்து PCC சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம இந்தியாவிலேருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த PCC எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா PCC ட்ரான்ஸ்லேஷனு. அது வந்து நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிசிசி ட்ரான்ஸ்லேஷன் தருவாங்க, இங்கே யூனிவர்சிட்டியிலேருந்து தருவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் ஃபார்ம் அதுவுமே வந்து யூனிவர்சிட்டியிலேருந்தே தந்துடுவாங்க. ஓகேவா, அந்த அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 4th வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட காப்பீஸ், எல்லா பேஜ் காப்பீஸுமே இருக்கணும் வித் ஸ்டாம்போட. ஓகேவா, காப்பீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா, பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷனும் உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்தே தந்துடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துக்கணும். 6th வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் காப்பி, அந்த பாஸ்போர்ட்லேயே இருக்கும் உங்களோட மைக்ரேஷன் காப்பி. அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கணும். ஃப்ளூரோகிராஃபி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆஃப்டர் தேட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லி தருவாங்க, அந்த டீன் ஆஃபீஸில் தந்தாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து document of enrollment in educational institution. Okay, because we are a student, so we want to get enrollment document from our educational institute. Okay, so this is given by university only. So university ல இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், அது தந்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அட் லாஸ்ட் மெயினாக நான் சொல்கிறதுனா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டோட மறந்துடாதீங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் ரிலேட்டட் டு திஸ் process, or if you have any doubt, you can comment in my comment section so I can clear your doubts. And then yes, and then if you find this video useful, so please subscribe to my channel. And இந்த மாதிரி good information உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் கண்டினியூஷன் இஸ் இன் பார்ட் 2. ஸோ நான் அதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட ப்ராசஸ் எனக்கு எப்படி ஆச்சோ ஸோ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். So after getting my RVPO, I will continue on the part 2 video. That's all for today. Bye bye.